3 கிலோ தக்காளி எடுத்து கழுவி தொடச்சி கட் பண்ணிக்கோங்க. 100 ml நல்லெண்ணெயில் கட் பண்ண தக்காளியை போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் 100 கிராம் புளியை கெட்டியாக கரைச்சி ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேண்டான்னு நினச்சா குறைச்சிக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதில் 2 பெரிய பூண்டு, 4 வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் ஆற விட்டுடணும். ஆறுனதும் தக்காளி தொக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், தக்காளி தொக்கு ரெடி. கிளாஸ் ஜாருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதத்துக்கு கெட்டு போகாது. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.